Hey friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த வின்டர் சீசனில் நமக்கு ரொம்பவே தேவைப்படுற சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட ஒரு மேக்கப் லுக். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மேக்கப் லுக் தான் எப்படி க்ரியேட் பண்ண போகிறோன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வின்டர் சீசனில் நம்மளோட ஃபேஸ் ரொம்பவும் டல்லாகவும் ரொம்ப ட்ரையாகவும் இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நான் தான் கிறிஸ்டி. பியூட்டி ரிலேட்டடான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பியூட்டி ரிலேட்டடான வீடியோஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோவுக்கு போகலாம். மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த மாய்ஸ்சரைசிங் க்ரீமை நம்மளோட ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். நார்மலாகவே நம்ம ஃபேஸ் மேக்கப் பண்ணும்போது மாய்ஸ்சரைசிங் க்ரீம் அப்ளை பண்ணுவோம். இந்த வின்டர் சீசனில் இன்னுமே கூட நம்மளோட ஃபேஸை வந்து நல்லாவே மாய்ஸ்சர் பண்ணணும். பிகாஸ் நம்ம அப்ளை பண்ண போகிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவும் ட்ரையான ப்ராடக்ட்ஸாக இருக்கும். அப்படின்றதுனால நம்ம இன்னும் கூட நல்லாவே மாய்ஸ்சர் பண்ணணும். ஸோ அதனால் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் அப்ளை பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் இந்த கோகோனட் ஆயில் எடுத்து என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். இது எதுக்காக நம்மளோட ஃபேஸில் அப்ளை பண்ணுறோன்னா, இந்த வின்டர் சீசனில் நார்மலாகவே நம்மளோட ஃபேஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகும். நாம் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது இன்னும் கூட நம்மளோட ஃபேஸ் நிறைய ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த கோகோனட் ஆயில் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஃபேஸில் ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ரைமர் அப்ளை பண்ணி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நான் ஒரு சின்ன மசாஜ் பண்ணிக்கிறேன். இந்த வின்டர் சீசனில் நம்மளோட ஃபேஸ் மேக்கப்புக்கு மேட்டிஃபையான ப்ராடக்ட்ஸை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. பிகாஸ் நம்மளோட ஃபேஸ் வந்து ட்ரைனஸ்னால டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது கொஞ்சம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம ப்ராடக்ட்ஸை தேர்ந்தெடுக்கும் போது மேட்டிஃபையான ப்ராடக்ட்ஸை தேர்ந்தெடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் இந்த ப்ரோ கன்சீலர் எடுத்து என்னோடய பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் லைட்டாக தான் நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்பவே ஹெவியான கவரேஜ் நான் கொடுக்கல. இந்த ப்ரோ கன்சீலர் எடுத்து என்னுடைய டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ண போகிறேன். அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து நான் அப்ளை பண்ண எல்லா கன்சீலரையுமே நல்லாவே ஸ்கின்னோட பிளெண்ட் ஆகிற மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நல்லாவே பிளெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்னுடைய பேஸ்க்காக இந்த லாக்மேயோட 925 ஃபவுண்டேஷன் எடுத்து என்னோடய ஃபேஸில் வந்து டாட்டட் மெத்தடில் ஃபுல்லாகவே என்னோடய ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்பவே ஹெவியாக இல்லை, ஒரே ஒரு லேயர் தான் அப்ளை பண்ண போகிறேன். அதுவும் நம்ம கம்மியான ப்ராடக்ட்ஸை அப்ளை பண்ணி தான் பண்ண போகிறேன். பிகாஸ் வந்து இது ஒரு மேட்டிஃபையான ஒரு ப்ராடக்ட் தான் இது. ஸோ நம்ம இதை பேஸாக யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கம்மியாக யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து நல்லாவே என்னோடய ஸ்கின்னில் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அங்கங்கே பேட்சியாக இல்லாத மாதிரி நல்லா ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இது நல்லாவே பிளெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பியூட்டி பிளெண்டர் எடுத்து சும்மா டேப்பிங் மோஷனில் நார்மலாக நம்மளோட ஃபேஸில் வந்து எப்படி பிளெண்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி சும்மா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பிகாஸ் இந்த மாதிரி டபுள் பிளெண்டிங் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு நேச்சுரலான ஒரு ஃபினிஷ் நம்ம ஃபேஸ்க்கு கிடைக்கும். ஸோ இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய லிப்பை மாய்ஸ்சர் பண்ண மறந்துட்டேன். ஸோ இந்த லிப் பாம் எடுத்து என்னுடைய லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் உங்களோட ஃபேஸ் மாய்ஸ்சரைசிங் பண்ணும்போதே இந்த ஸ்டெப் பண்ணிவிடுங்க. நான் அதை மறந்துட்டதுனால இப்போ நடுவில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு என்னோடய ஐப்ரோஸை ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணி ஏடிஎஸோட ஐப்ரோ பென்சில் இது ஒரு டார்க் ப்ரௌன் ஷேடு. இதை யூஸ் பண்ணி என்னோடய ஐப்ரோஸை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த ரீசெண்ட் டேஸில் இந்த ஏடிஎஸோட இந்த ப்ரௌன் ஐப்ரோ பென்சில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது நேச்சுரலாக நம்மளோட ஐப்ரோஸ் எந்த கலரில் இருக்குமோ ஸோ அந்த லுக்கை நம்மளுக்கு இது கொடுக்குது. ஸோ ரீசெண்ட் டேஸில் இது என்னோடய ஃபேவரட் ஐப்ரோ பென்சிலாக இருக்குது. பென்சில் வச்சு ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூலி எடுத்து அதை நம்ம ப்ரஷ் பண்ணி விடும்போது தான் உண்மையாலே ஒரு நேச்சுரலான ஒரு ஃபினிஷ் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளோட ஐப்ரோஸ் நல்ல ஒரு ஷேப்பை நம்மளுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேஸை கன்சீல் பண்ண போகிறோம். கன்சீல் பண்ணுறதுக்காக இந்த லாக்மேயோட 925 சிசி க்ரீம் எடுத்துக்கிறேன். இந்த சிசி க்ரீம் பார்த்திங்கன்னா
நம்ம நார்மலாக நம்ம கன்சீலர் யூஸ் பண்ணுறப்போ அது வந்து ரொம்பவே நம்மளோட ஃபேஸை ட்ரை ஆக்கும். இந்த சிசி க்ரீம் பார்த்திங்கன்னா என்னோடய ஒரு ஷேட் வந்து லைட்டர் ஷேட். ஸோ இதை நான் யூஸ் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரை நம்மளுக்கு கொடுக்கும். ரொம்பவே நம்மளோட ஃபேஸை ட்ரை ஆக்காது. ஸோ அதனால் இதை வந்து நான் என்னோடய கன்சீலராக யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய ஐப்ரோஸ் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் என்னோடய டவுன் ஐப்ரோஸில் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் தென் என்னோடய ஐ லிட்லையும் அண்ட் என்னுடைய நோஸ் அண்ட் தென் என்னுடைய அப்பர் லிப் அண்ட் டவுன் லிப்ஸ் அண்ட் என்னோடய ஃபோர்ஹெட்லேயும் இதை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த பியூட்டி பிளெண்டரை யூஸ் பண்ணியே நான் இதை நல்லாவே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த க்ரீம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செட் பண்ணுறதுக்காக இன்றைக்கி நான் செட்டிங் பவுடராக இந்த ஹிமாலயாவோட பேபி பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் வந்து நம்ம காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஃபேஸ் வந்து இன்னுமே கூட ட்ரை ஆகும். ஸோ இந்த பேபி பவுடர் இது வந்து ஒரு ஒயிட் பவுடர் தான் இது. ஸோ நம்மளுக்கு அந்தளவுக்கு ரொம்ப பிக்மெண்டேஷன் இருக்காது. அதனால் பயப்படாமல் நான் கன்சீல் பண்ண இடத்துல எல்லாமே ஃபர்ஸ்ட் நான் நல்லாவே டஸ்ட் பண்ணிக்கிறேன். டஸ்ட் பண்ணிட்டு முடிச்சுட்டு அண்ட் தென் என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாகவே சும்மா அந்த ப்ரெஷ்ஷை வச்சு நான் சும்மா ட்ராக் பண்ணி இழுத்துக்கிறேன், ஃபுல்லாக அப்ளை பண்ண மாதிரி. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஐ ஷேடோ ஃபில் பண்ண போகிறோம். இதே ஐப்ரோ பேலட்டை காமிச்சு உங்களுக்கு ரொம்பவே போர் அடிச்சிருக்கும். என்கிட்ட இருக்க ஒரே ஐப்ரோ பேலட் இது தான். ஸோ இந்த ஐ ஷேடோ பேலட்டில் இருக்க லைட்டர் ஷேட் எடுத்து என்னோடய க்ரீஸ் லைனை வந்து நான் லைன் பண்ணிக்கிறேன். எப்போவுமே வந்து நான் டார்க்கர் ஷேட் தான் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி லைட்டர் ஷேட் எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் என்னுடைய ஐ லிட்டில் வந்து கொஞ்சம் லைட்டான ஒரு மேக்கப் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த லைட்டர் ஷேட் எடுத்து என்னுடைய ஐலிட்டில் க்ரீஸ் லைனில் ஃபர்ஸ்ட் க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் என்னோடய ஐலிட்லேயும் கூட நான் அதை அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டாஸ்லரோட இந்த லிப்ஸ்டிக் எடுத்து என்னோடய ஐலிட்டில் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து எந்த மாதிரியான ஒரு ஷேட்னால் ரெட்டும் இல்லாமல் ஆரஞ்சும் இல்லாமல் ஒரு ஷேடு இது. அதாவது எப்படி சொல்லலான்னா செங்கல் பார்த்துருக்கீங்களா, செங்கல், அந்த செங்கல் எந்த கலரில் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆரஞ்சும் இல்லாமல் ரெட்டும் இல்லாமல் அதுக்கு மிடில் இருக்க ஒரு ஷேடு இது. இந்த ஷேட் லிப்ஸ்டிக் எடுத்து என்னோடய ஐலிட்டில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போது என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய க்ரீஸ் லைன் வந்து ரொம்ப டார்க்காக தெரியல. ஸோ நான் அந்த லைட்டர் ஷேட் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்ன பண்ணுறேன்னா என்னுடைய க்ரீஸ் லைனை வந்து திரும்ப நான் க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு என்னுடைய ஐலிட் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு ஐலிட்டில் மேக்கப் போட்ட மாதிரி இருக்குது. இதோ இந்த லைட்டர் ஷேட் தான் ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன், திரும்ப அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே லிப்ஸ்டிக் தான் எடுத்துக்கிறேன். என்னுடைய ப்ளஷ்ஷாக நான் அதை தான் அப்ளை பண்ண போகிறேன். என்னுடைய மூக்குலையும் கூட கொஞ்சம் வச்சுக்கிறேன். எப்படி இருக்குது, நல்லா ஜோக்கர் மாதிரி இருக்கா? அந்தளவுக்கு ரொம்ப டார்க்காக இல்லாமல் லைட்டாக கொஞ்சம் மூக்குலையும் கூட கொஞ்சம் கலர் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் என்னுடைய மூக்குலையும் கூட அப்ளை பண்ணிவிட்டேன். என்னோடய சீக்ஸ்லேயும் அதை அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கான்டோர் பண்ணுறதுக்காக என்ன எடுத்திருக்கேன்னா கொஞ்சம் க்ரீமியாக இருக்கணுன்றதுக்காக இந்த ப்ரௌன் லிப்ஸ்டிக் எடுத்து என்னுடைய கான்டோராக இன்றைக்கி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய நோஸ்லேயும் அண்ட் சீக்ஸ் அண்ட் சின் என்னுடைய ஃபோர்ஹெட்லேயும் இதை நான் கான்டோரிங்காக அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே, கோடு போட்டு முடிச்சாச்சு. இனி ரோடு போட்டுற வேண்டியது தான். கையாலேயே நான் நல்லா ரோடு போட்டுக்கிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். என்னுடைய கையை வச்சே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் பியூட்டி பிளெண்டரை யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணும்போது அதுலேயே எல்லா ப்ராடக்ட்டும் ஒட்டிக்குது. அதனால் நான் என்னுடைய ஃபிங்கரை வச்சே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த சைடு மட்டும் தெரிய மாட்டேங்குது ஏன்? இன்னும் கொஞ்சம் அப்ளை பண்ணுவோம், நல்லா தேய்ச்சி விடுவோம். ஓகே, இப்போது நெத்தியில் இருக்கிறத பிளெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது மூக்கில் இருக்கிறதையும் என்னுடைய நோஸில் இருக்கிறதையும் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், பிளெண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஐலைனர். இதுலேயே ரொம்ப கஷ்டமான வேலைனா இந்த ஐலைனர் வைக்கிறது தான். பிகாஸ் அந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டாகவே வர மாட்டேங்குது, ரொம்ப க்ராஸாகவும் அப்படியே கோணல் வானலாக அப்படியே ஓடுது, பாம்பு மாதிரி வளைஞ்சி நெளிஞ்சு போகுது. பொறுமையாக வைக்கிறேன். கரெக்டாக இருக்கா?
இப்போ இந்த பக்கமும் வைக்கிறேன். ஓரளவுக்கு பரவாயில்ல, இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் நல்லாவே வந்துடுச்சு. அப்பாடா வச்சு முடிச்சாச்சு. இப்போது இந்த மார்ஸோட ஃபேபுலஷ் மஸ்காரா இருக்கு இல்லையா, இதை எடுத்து என்னுடைய ஐ லேஷஸை மஸ்காராவால் கவர் பண்ண போகிறேன். மஸ்காரா நம்மளோட ஐலாஷில் வைக்கும்போது நம்மளோட வாய் எப்படி தான் ஓப்பன் ஆகுதுன்னே தெரியல. நானும் அதை க்ளோஸ் பண்ணிட்டு தான் வைக்கணும்னு பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன், ஆனால் நம்மளால் முடியல. இப்போ இந்த மாஸோட லிப் பென்சில் எடுத்து என்னுடைய லிப்பை வந்து அவுட்லைன் பண்ணிக்க போகிறேன். அதாவது நம்முடைய உதட்டுடைய ஓரங்களில் பென்சிலால் வரைந்து கொள்ள போகிறோம். அவுட்லைன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் என்னுடைய 2 கார்னர் லிப்ஸ்லையும் நல்லாவே அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். நடுவில் மட்டும் கேப் இருக்க மாதிரி ஓரத்துலலாம் ஃபில் பண்ணிவிட்டு நடுவில் மட்டும் கேப் விட்டுடுறேன். ஸ்டார்டிங்லேருந்து யூஸ் பண்ணுற இந்த ஒரே ஒரு லிப்ஸ்டிக் இருக்கு இல்லையா, இந்த ஒரே ஒரு லிப்ஸ்டிக் எடுத்து அந்த கேப் விட்ட இடத்துல ஃபில் பண்ணிக்கிறேன். அப்போ தான் டபுள் ஷேட் லிப்ஸ்டிக் நம்மளுடைய லிப்ஸில் ஒரு நேச்சுரலான லிப் ஷேட் மாதிரி இருக்கும். டார்க்காகவே தெரிகிற மாதிரி இல்லை. அதனால் திரும்ப 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 நான் அதை அப்ளை பண்ணிக்கிறேன். இதோட நம்ம லுக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதோட நான் போஸ் கொடுத்து சாவடிக்க போகிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோடு நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வின்டர் சீசனில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் சரௌண்டிங்ஸில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.